பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். பிரமாதமா இருக்கு அபி. இன்ஜினியரிங்கும் படிச்சுக்கிட்டு ரங்கோலியும் போட்டுக்கிட்டு கலக்கிறியே, இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இதுல என்ன அதிசயம் இருக்கு? இந்த ஐஸ் கட்டில ஐஸ் கட்டி, அதுலயே நான் புள்ளையா செய்வேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கைவசம் இருக்கு. பரவாயில்ல, இன்ஜினியரிங் படிச்சுட்டு உனக்கு வேலை கிடைக்கலனாலும் இப்படி ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கா போய் கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணி பழிச்சுக்குவேன்னு சொல்லு. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் இட். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பீல விட்டுக்காதீங்க. கோலம் போட்டது நான் தான். அதே இவ்வளவு கேவலமா இருக்கு. பாய் முடுறா. டேய் அருண், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மாப்பிளோட பெரியப்பா கனவுல இருந்து வராரு, 1:30 மணிக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு அவரை பர்சனலா ரிசீவ் பண்ணுன்னு சொன்னேன். நீ ஏன் போல? சித்தப்பா, அது ஏன் கேக்குறீங்க? நானும் 12:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். அவர் பேர் என்ன? சிவசுப்பிரமணியம். பேரு வேற பெருசா இருந்ததா, ஒரு பெரிய கார்டுல அவரோட பேரை எழுதி ஏர்போர்ட்ல போய் இப்படி நின்னுட்டேன். வரப்போற பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து என் கண்ணே வலிச்சிருச்சு. ஆனா அந்த ஆள் வரவே இல்லை. போர் அடிச்சு போச்சு. நான் என்ன சித்தப்பா பண்ணட்டும், அதான் வந்துட்டேன். இந்த விஷயத்த முதல்லயே உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா இங்க பரபரப்பா இருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. நீ இப்படி சொல்ற, அவர் வந்துட்டார். ஆனா ரிசீவ் பண்ண யாரும் வரலன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சித்தப்பா, நான் என்ன செய்ய முடியும்? அவர் முகம் எனக்கு தெரியாது. அவர் தான் கார்டை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். சரி சரி, உன் மேலயும் எந்த தப்பு இல்ல. நமக்குள்ள இதுக்கு இந்த டிஸ்கஷன். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீ மத்த வேலைகளை பாரு. என்னடா பொழப்புது, ஆல்மாத்தி போட்டு வாட்டுறாங்களே. என்னப்பா தம்பி? அக்கா கூப்பிட்டது நானு. அமக்கிழமை 70mm ரேஞ்சில ரீல் விடுற. காலையில இருந்து மண்டபத்தை விட்டு அங்க இங்க நகராம எனக்கு ஹெல்ப் பண்ற சாக்குல என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. எப்பக்க நான் ஏர்போர்ட்டுக்கு போன அட்டைய பிடிச்சு நின்ன? ஏய் கத்தாத,
சித்தப்பாவை கேட்டுற போது நான் என்ன பண்ணிட்டோம் 2:30 மணிக்கு தான் ஞாபகமே வந்தது. 1:30 மணி ஃப்ளைட்டுக்கு 2:30 மணிக்கு போனால் எவனாவது இருப்பானா? அதான் போகல. நானும் சித்தப்பா கிட்டேருந்து பதுங்கி பதுங்கி எஸ்கேப் ஆயிடலாம் தான் பார்த்தேன். அவரே கூப்பிட்டு கேட்டார். அதான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்போ உன் பிடி என் கையில இருக்குன்னு சொல்லு. இனிமே அம்மா சொல்றபடிதான் நீ கேட்கணும். ஏய் என்ன 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 மிரட்டுறியா? ஆமா. என்ன பண்ணுவ? போய் சொல்லுவியா? போ. என்ன இன்னும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவா திட்டுவாரு, அவ்வளவுதானே? அதையும் வாங்கிக்கிறேன். இதை பார்த்தல, திக்கு ஸ்கின்னு, மாட்டுத்தோல் ஏறாது. உன்னோட பேலன்ஸ் கோலத்து வேலைய ஒழுங்கா பாரு. ஏய் முன்ன ஏய் நில்லு நில்லு வா முதல்ல கோலம் போடு. அவங்கிட்ட போய் நீ வந்தனா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணி விடுறோம். நாளையில இருந்து மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் உன்னை நீ அலங்காரம் பண்ணிக்கணும். நகத்துல வச்சுக்கிற நெயில் பாலிஷ்ல இருந்து கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் வரைக்கும் அவரோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். என்ன சும்மா இருங்க அண்ணி. உங்க கல்யாணத்தப்பவும் இப்படித்தானே அலங்காரம் பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே மாப்பிள்ளை உன்னை பார்த்து மயங்கி இருக்காரு. இன்னும் இந்த பட்டு புடவையில இந்த அலங்காரத்துல உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, மனவரையிலேயே மயக்க அடிச்சு விழுந்தாலும் விழுந்துருவாரு. ரொம்பதான் வாடுறீங்க அண்ணி. அங்கிள் வந்தனாண்டி கொடுக்க சொன்னாங்க. என்னடா இது? உங்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும். மண்டபம் பின்னால் நிற்கும் மாருதி வேன் TMY 3216 அருகில் வரவும். வந்தனா. வந்தனா வந்தனா ஏய் வந்தனா ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्ते वा बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् देवीं वाचमद्रयन्त देवास्तां विश्वरूपा पशवो वदन्ते सानो मन्त्रे च मूर्जन्तुहानधेनुर्वाकस्मानुपसुष्टुतैतो
अयं मुहूर्तस्य मुहूर्तो अस्तु मुहूर्तकाले सूर्यादीनां नवानां ग्रहाणामत्यन्त आनुकूल्यता शुभफला अवाप्तिरस्तु शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते तेङ्घ्रिगं स्मरामि यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रेयस्योर्भवति ध्रुवानेतिर्मतिर्कल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं सर्वदा सर्वकार्येषु नास्ति तेषां मङ्गलम् येषां हृदिस्थो भगवान् मङ्गलायतनं हरिः लाभस्तेषां जयस्तेषां அசந்துடுவாரு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இப்ப ஜாக்கிரதையாரு. நீ கல்யாணம் பண்ண மாதிரி இருக்க இந்த மாப்பிள்ள கன்ஃபியூஸ். இந்த கிண்டல் கூட கவனிச்சுடுங்க. மாப்பிள்ள மச்சான், மாப்பிள்ள மச்சான், மாப்பிள்ள பாத்ரூம்ல யாராவது வச்சு சாப்பாடு போட்டாங்களா? மாப்பிள்ள நான் நினைக்கிறேன் ரூம்ல தனியா உட்கார்றதுக்கு போர் அடிச்சிருக்கும் மாப்பிளைக்கு. அதான் பக்கத்து ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, போய் அரட்டை அடிக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி சுமாரு. சரி சரி, நான் போய் மாப்பிளைய கூட்டிட்டு வரேன்னு போய் சொல்லு. நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் பாக்குறேன். சரி போ. ஏன் தான் மாப்பிள்ளை இப்படி பண்றாரோ? சரி நீ போ, அங்க 5 பேர் துடிக்கிறாரு. நீ போய் அவங்களை சமாதானப்படுத்து. நான் மாப்பிளைய பார்த்து கூட்டு வரேன். விஸ்வா, அப்படி என்னதான் யோசிக்கிற? உனக்கும் வந்தனாக்கும் அந்த குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக நம்ம ஸ்டாஃப்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் 1 hour தானே பர்மிஷன் கேக்குறாங்க. மேரேஜுக்கு போயிட்டு பிரசன்ட் பண்ணிட்டு உடனே வந்துட போறாங்க. அதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு வேணா அவ பத்திரிகை வைக்காம இருக்கலாம். ஆனா நம்ம மொத்த ஸ்டாஃபுக்கும் தனித்தனியா சந்திச்சு பத்திரிகை வச்சு வர சொல்லியிருக்கா தெரியுமா? உன்னோட பர்சனல் ப்ராப்ளத்துக்காக நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மேரேஜுக்கு போக கூடாதுன்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. போகக்கூடாதுன்னு சொல்லடா, போறது வேஸ்ட். விஸ்வா, நீ என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாளாவே உன் பேச்சும் நடவடிக்கையும் புதிராவே இருக்கு. அன்னைக்கு ஜேபி ஃபோன் பண்ணான்னு நம்ம 2 பேரும் போனோம். அப்ப நீங்க என்ன பேசுனீங்கன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன். என்னைக்கு ஜேபியை பார்த்து நீ பேசுனியோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் உன் பேச்சும் நடவடிக்கையும் புதிராவே இருக்கு. புரிஞ்சிக்கவே முடியல. நீ ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன இப்ப பெர்மிஷன் கல்யாணத்துக்கு போகணும். எல்லாரும் போயிட்டு வாங்க. நீயும் போயிட்டு வாடா. ஆபீஸ் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. எப்படி சந்தோஷமா போயிட்டு வாங்க. போய் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு மறக்காம சாப்பிட்டுட்டு வாங்கடா. புரியுதா? போயிட்டு வாங்க. என்னங்க இது? மூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஐயர் வேற கூப்பிடுறாரு. இப்போ உங்க ஃப்ரெண்ட் அனுப்ப மாட்டீங்களா? எங்க மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள இல்லையா? எங்கடா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனா. ரெடி ஆயிருன்னு சொன்னானே. அவன் கேம் தான் நான் ஆடிட்டு இருக்கேன். அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான். வெளியே போய் பாருங்க முதல்ல. நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். கல்யாணம் வேற, வயித்த கலக்கிருக்கோம். பாத்ரூம் போயிருப்பான், இல்ல தம்முமே அடிச்சிட்டு இருப்பான். வேணா போய் பார்த்துட்டு அவன் தாலி கட்டத்துக்கு ஆளா பறக்குறான். இவனா தண்ணி காட்டுறான். சரி சரி வாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு சீட் தேவையா? தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சீட்லாம் ஆடிக்கலாம். முதல்ல மாப்பிள்ளைய போய் தேடுவோம் வாங்க. இந்த
இந்த நேரத்துல எங்கெங்க போனாரு? இங்கதான் இருக்கேன்னு சொன்னான். எங்க போனான்னு தெரியல. உனக்கு தெரியுமாடா? சொல்லக்கூடாது உங்க ஃப்ரெண்டு கிட்ட. டென்ஷன் ஆகாதீங்க, இங்கதான் இருப்பான். எங்க போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஆபதாபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யஹம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே ஸ்ரீலக்ஷ்மீ நாராயணாப்யாம் நமः. ஹலோ, நான் ஜேபி பேசுறேன். தங்கமணி பேசுறேன் சார். ஆ. கடத்திட்டேன். மயக்கமா இருக்கா? நம்ம புக் பண்ண ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது பாத்துட்டு போறாங்க. பத்திரமா போ. தங்கமணி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடுவேன். கவலையே படாதீங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. வணக்கம், வாங்க. பிராமணேभ्यो நமः. ஓம் கணானாம் கணபதிம் ஹவாமஹே கவிம். மாப்பிள்ளை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இந்த கூட்டத்தில் இருக்காங்க. வந்துருவாங்க. சித்தப்பா, மாப்பிள்ளையை காணோம். எல்லாருக்கும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. அருண், என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? மாப்பிள்ளையை காணுமா? எங்க போயிருப்பாரு? சரியா தேடி பாத்தியா? டேய், விளையாடாத. நான் எதுக்கு சித்தப்பா விளையாட போறேன்? மாப்பிள்ளை ரூம், வந்தனா ரூம், கல்யாண மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. சார், உன் சின்ன பையன் சரியா தேடி இருக்க மாட்டான். வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க சார். நான் தான் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு இப்போ 4 பேர் வரணும்? எல்லாரும் தேடலாமையா? உள்ள பாருங்க, மயக்கம் போட்டு விழுந்திருக்க போறான். என்னது லெட்டரா? படிங்க. உயர் திரு ஜெயந்தன் அவர்களுக்கு என்னை மன்னிக்கவும். எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இல்லை. வந்தனா மேல் உள்ள சந்தேகம் இன்னும் எனக்கு தீரவில்லை. இந்த திருமணத்தினால் எனக்கு எந்தவித சந்தோஷமும் கிடைக்கப் போவதில்லை. என்னை எங்கேயும் தேட வேண்டாம். நான் நன்கு யோசித்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இப்படிக்கு பாலாஜி.